என் தங்கமே, உன் அப்பன் கருப்பன் என்னை இன்று நீ மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு உறவு, உனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு உறவு, நிரந்தரமாகவே இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டிய நேரம் வந்திருக்கின்றது. கருப்பன் என்னாலும் தடுக்க முடியாது, யாராலும் அதை நிறுத்த முடியாது. இது அவர்களுக்கான கதை முடிந்த நேரம். என் பிள்ளை, உன்னிடம் இதனை சொல்லிவிட வேண்டிய கட்டாயம் உன் அப்பனுக்கு வந்திருக்கிறது. ஏன் தெரியுமா? எல்லா உறவுகளையுமே இந்த வாழ்க்கையில் நமக்கானவர்கள் என்றுதான் நாம் யோசிக்கின்றோம். ஆனால் நீ நினைத்தது போல அவர்கள் நினைக்கவில்லை என்பது உண்மை. இந்த உண்மையை இன்றே உன் அப்பன் என்னிடத்தில் இருந்து நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சரியாக கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த காலம், இனி உனக்கு எல்லாவற்றிலுமே மிகச் சரியான பதில் கிடைக்கத்தான் வேண்டும். எந்த இடத்தில் நாம் யாரோடு எப்படி பழகுகிறோம், நம்மோடு பழகுகின்றவர்கள் எல்லாம் நம்மோடு என்ன நோக்கத்தில் பழகுகிறார்கள் என்பதனை எல்லாம் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். பேச்சில் இனிமை, என்னவோ உன் மீது அக்கறை இவர்களுக்குத்தான் அதிகமாக இருப்பது போல நடந்து கொள்வார்கள். ஆனால் மனது முழுக்க கள்ளம் இருக்கும். மனமுழுக்க உனக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே குடிகொண்டிருக்கும். வாயால் நன்றாக இருங்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் அந்த இடத்தில் நீ நன்றாக இருக்க மாட்டாய் என்பதுதான் அவர்களின் மன உணர்வுகளாக இருக்கும். இது போன்ற செயல்களும் சிந்தனைகளும் கொண்ட மனிதர்கள் எப்பொழுதுமே தெய்வத்தின் அருகில் நிற்பார்கள். தெய்வத்தையே இவர்கள்தான் தலையில் தாங்கி நடப்பது போல நினைத்து கொள்வார்கள். ஓடி ஓடி செய்வார்கள். ஆனால் ஒன்று தெரியுமா? அவர்கள்தான் தெய்வத்தை தனக்கானவர்கள் என்று நினைப்பார்களே தவிர தெய்வம் ஒருபோதும் இது போன்றவர்களை தன் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, இவர்கள் செய்வது தவறு என்பதனை தெய்வம் தெரிந்து கொண்ட பிறகு ஒரு நாளும் இவர்களுக்கு தெய்வம் தன் அருகில் இடம் கொடுக்க மாட்டார்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நம்மை சுற்றி நடக்கின்ற நாடகம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். நம்மை சுற்றி வருகின்ற விஷயங்கள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். எதுவுமே தெரியாதது போல ஒரு மூலையில் முடங்கி கிடந்து விடாதே. ஏனென்றால் அதிகமான போட்டிகள், பொறாமைகள் நிறைந்த உலகம். அவனவன் முயற்சியினால் அவனவன் வெற்றி பெறுகிறான் என்பதை கூட இவர்களுக்கு நினைப்பதற்கு மனம் வருவது கிடையாது. யார் என்ன செய்தாலும் அதை கண்டு வேதனைப்படுவார்கள். எந்த இடத்திலும் பார், வெளிப்படையாகவே அவர்கள் நல்லவர்கள் போல நடந்து கொண்டாலும் அவர்களினுடைய ஆழ்மனதில் எந்த நல்ல எண்ணங்களும் இருக்காது. அவர்களினுடைய ஆழ்மனதில் எந்த ஒரு சிந்தனைகளும் இருக்காது. குறிப்பாக அவர்கள் எப்பொழுதுமே கெடுதலை மட்டுமே தன் வாழ்க்கையின் முக்கிய குறிக்கோளாக நினைத்திருப்பார்கள். என் குழந்தையே, சில நாட்களாகவே உன்னுடைய செயல்பாடுகளை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். எதையோ யோசித்து கொண்டு செய்கின்ற செயலில் கவனமில்லாமல் இருக்கின்றாய். நாம் நினைத்தது போல இந்த விஷயம் நடக்குமா, அல்லது பிரச்சனைகள் வந்துவிடுமா, யாரால் பிரச்சனைகள் உருவாக்கப்படுமோ தெரியவில்லையே. இங்கு ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறதே என்பது போன்ற உனக்குள் இருக்கின்ற பல குழப்பங்கள் தான் உன்னை இப்படியெல்லாம் சிந்திக்க வைத்து கொண்டிருக்கின்றது. நன்றாகவே நடந்து கொண்டிருந்தாலும் ஒரு பதற்றமான மனநிலையில்தான் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். யாரும் நம்மை எந்த இடத்திலும் அவமானப்படுத்திவிடக் கூடாது என்பதில் என் பிள்ளை நீ சரியான எண்ணம் கொண்டு இருக்கின்றாய். மனது நிறைய எல்லா விஷயங்களும் நமக்கு கிடைத்திருந்தாலுமே, வாழ்க்கை முழுமைக்கும் எல்லாமுமே நமக்கு நிறைந்திருந்தாலுமே, கடைசியில் ஏதாவது ஒன்று நம் காலை வாரிவிடத்தான் செய்யும். ஏதாவது ஒரு இடத்தில் நமக்கு இன்னல்கள் வரத்தான் செய்யும். இப்படியே பல விஷயங்களை கடந்து வந்ததனால் இனியும் அப்படியே நடக்குமோ என்ற ஒரு பய உணர்வு என் பிள்ளைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இனியும் இப்படியே நடந்துவிட்டது என்றால் நாம் இதனை எப்படி எதிர்கொள்வது? மனதில் வலுவில்லையே என்று என் பிள்ளை நீ யோசிக்கிறாய். என் குழந்தையே, சரியான புரிதல்கள் வாழ்க்கையில் வேண்டும். இல்லை என்றால் இந்த வாழ்க்கை நம்மை அதல பாதாளத்தில் தள்ளிவிட்டு விடும். எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்ற கவனம் வேண்டும். யாரை பற்றியும்
கவலைப்படுவதற்கு இவர்களுக்கு நேரமில்லை. யாரை பற்றியும் யோசிப்பதற்கு இவர்களுக்கு நேரமில்லை. அதாவது நல்ல விதமாக யோசிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் இவர்களுக்கு நேரமில்லையே தவிர மற்றவர்கள் வாழ்க்கையை அழிப்பதற்கு இவர்களுக்கு நேரம் இருக்கின்றது. சந்தோஷமாக இருப்பதை பார்த்து விட்டால் போதும், அந்த இடத்தில் இவர்களின் மனம் குமுறிவிடும். நாம் இங்கே தனித்து நிற்கிறோம், நமக்கென்று யாரும் இல்லை, இவர்கள் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்கிறார்கள்? இருக்கக்கூடாது. நம்மால் முடிந்த அளவிற்கு பிரச்சனைகளை இவர்களுக்கு கொடுப்போம் என்றுதான் அவர்கள் எண்ணுவார்கள். இது போன்ற நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் கவனித்து, என் பிள்ளை, இனியாவது நமக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை நாம் தேடிப்பெற வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நம்பிக்கை என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுது வரும் தெரியுமா? நமக்கு தவறு செய்வார்கள் என்று நினைக்கின்ற மனிதர்கள் நல்லதை நடத்தும் பொழுதுதான் நம்பிக்கை வரும். நமக்கு கஷ்டங்களை கொடுப்பார்கள் என்று ஒருவரை நினைக்கும் பொழுதுதான் அந்த இடத்தில் நமக்கு நல்லது பிறக்கும். அதாவது உன்னுடைய தவறான புரிதல் அங்கே இருப்பதை நீ தெரிந்து கொள்வாய். சரி, இனிமேல் இதுபோன்று நாம் நடந்து கொள்ளக்கூடாது, இனிமேல் இதுபோன்ற எந்த ஒரு விஷயங்களிலும் நாம் தலையிடக்கூடாது என்பதில் என் பிள்ளை நீ தெளிவாக இருக்க வேண்டும். இனி எதற்காகவும் வருந்தி நிற்காதே, எந்த இடத்தையும் விட்டு கொடுத்து விடாதே. உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துவது ஒவ்வொன்றும் உன்னை மேன்மைப்படுத்தும், உன்னை பேரானந்தப்படுத்தும், உன்னை பேரதிசயப்படுத்தும். உனக்குள் நின்ற வெற்றியை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும். இனி எந்நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை மாற்றங்களையும் சரியாக தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. இன்றோடு உன் கஷ்டங்களும் காயங்களும் முடிந்து விடட்டும் என்று இந்த கருப்பன் சொல்லி இருந்தாலுமே எல்லாவற்றையுமே கடந்து வரக்கூடிய ஒரு நேரம் வர வேண்டும். நேரம் வந்துவிட்டது என்றால் நடப்பது, அதாவது நடக்காது என்று நினைத்ததும் நடந்துவிடும், நடக்கும் என்று நினைத்ததும் நடக்காமல் போய்விடும். எப்படி வேண்டுமானாலும் மாறலாம், சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட மாற்றத்தை வேண்டுமானாலும் கொடுக்கலாம். அதனால் இதை உணர்ந்து இதற்கு ஏற்றது போல நீ உன்னை என்னவென்று தயார்படுத்திக்கொள். இத்தனை காலம் என் பிள்ளை பட்டது எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டிய காரியம். எல்லா நிலைகளையும் உனக்கு சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இனி என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை எப்படிப்பட்ட விஷயங்களையும் எண்ணி கலங்கிடாது. உனக்காக நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவுபடுத்திவிட எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் அடுத்தடுத்த நிலைகளை உனக்கு காண்பித்து கொடுக்கும். அடுத்தடுத்த சூழ்நிலைகளை உனக்கு நிச்சயமாக உன் கண் முன்னால் நிறுத்தும். இனி எது நடந்தாலும் என்னவென்றாலும் கருப்பனின் அன்பு உன்னை நிச்சயமாக காப்பாற்றும் என்பதனை மறந்து விடாதே. ஒருவரின் இழப்பு என்பது அவ்வளவு எளிதில் யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது. ஒருவர் இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக செல்கிறார் என்றால் அதை அவ்வளவு சுலபமாக யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் கட்டாயம் அதுதான் விதி எனும் பொழுது அதை மாற்ற யாராலும் முயற்சி செய்ய முடியாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நேரம் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை வாழ்க்கையில் என்னவாக மாற்றியது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தொடரக்கூடிய விஷயங்களை என் பிள்ளை நீ கவனமாக என்றும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை என்ற ஒன்றை உனக்கு நீ உறுதியாக பயன்படுத்தி உன் வாழ்க்கையை நீ எப்பொழுதும் சரியாக தெளிவுபடுத்தி கொண்டிருக்கும் பட்சத்தில் கருப்பனின் அன்பு உனக்கு கெடுத்திருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ கண்கூடாக கண்டுகொள்வாய். இந்த கருப்பனின் அன்பு உனக்கு தருகின்ற வாழ்க்கை உனக்கு என்னவென்று நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் தந்திருக்கிறது என்று நினைத்து நீ கலங்கினாயோ, இனி அதையெல்லாம் எண்ணி நீ வருத்தம் கொள்ளாதே. இதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை ஒருபோதும் நீ வேதனை கொள்ளாதே. உனக்காக எந்நாளும் நான் வருகின்ற இந்த நேரம்
இனி அத்தனை சந்தோஷங்களையும் சந்தர்ப்பங்களையும் உனக்கு தெளிவுபடுத்தும் காலம் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் நடத்திய விஷயம் உன் வாழ்க்கையில் மிகச்சரியான வெற்றியை என்றும் என்றென்றும் கொடுத்து உன்னை வாழ வைக்கட்டும். நான் சொல்கின்ற மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் நிலையான வெற்றியை மன உறுதியோடு கொடுக்கட்டும். எந்நாளும் நான் இருக்கிறேன். இந்த கருப்பன் எந்நேரமும் நான் வருகின்றேன். உனக்கு நான் கொடுக்கக்கூடிய அத்தனையிலும் உன்னுடைய மனது உன்னை நிச்சயமாக தேடத் தொடங்குகிற ஒவ்வொன்றிலும் உனக்கு பேரதிசயம் நடக்கப் போவதை நிச்சயமாக நீ கண்டுகொள்ள வேண்டும். இந்த நேரம் நான் சொன்னது போல உன் வாழ்க்கையிலிருந்து உன்னை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு உறவு இத்தனை நாளுமே உன்னோடு பேசிய விதமும் உன்னோடு பழகிய விதமும் உனக்கு மிகுதியான ஆறுதலை கொடுத்திருந்தது. இவர்கள் ஒவ்வொன்றையும் சொல்லும் பொழுதும் என் குழந்தை அதையெல்லாம் நீ சரியாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள துணிந்திருந்தாய் அல்லவா? உனக்கென்று நான் வருகின்ற இந்த காலம் இந்த கருப்பனின் அன்போடும் அருளோடும் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக கொடுக்க வேண்டிய காலம். பொய் என்றுமே நிலைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. இந்த பொய்யை தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டாடுகின்றவர்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மிகப்பெரிய அளவிலான அவமானத்தை சந்தித்துத்தான் ஆக வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து உனக்கு நடத்தும் இந்த முயற்சி உன் வாழ்க்கையில் இனி உனக்கு கிடைக்கக்கூடிய பேரதிர்ச்சியாகவே இருக்கும். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் நாம் தாண்டி வருகிறோம் என்று நீயே உன்னை பார்த்து பேரதிசயம் கொள்வாய். என் குழந்தையே, நம்மீது நாம் கொள்கின்ற நம்பிக்கை, நம்மீது நாம் வைக்கின்ற நம்பிக்கை இவை எல்லாமும் தான் இந்த வாழ்க்கையில் நமக்கு தரக்கூடிய விஷயங்களை சரியாக கொடுக்கும். இவை எல்லாமும் தான் நாம் வேண்டி நிற்கின்ற விஷயங்களை நமக்கு நிறைவாக கொடுக்கும். என்னவென்றும் ஏதுவென்றும் அத்தனையிலும் உன்னை மிகச்சரியான புரிதல் கொண்டு வாழ வைக்கும். இனி இந்த இடத்தில் என் பிள்ளை நீ எப்படி வாழ வேண்டும் என்பது உனக்கான மகிழ்ச்சியை கொண்டு நல்லபடியாக உன்னை வாழ்த்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கலங்காத நேரம், தயங்காத எண்ணங்கள், இனி உனக்கு எல்லாமும் பேரதிர்ஷ்டத்தின் உச்சங்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையை சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் உணர்ந்து உனக்கு என்ன வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாயோ அவை அத்தனையிலும் கருப்பன் சொன்ன வார்த்தைகளின்படி உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். பல அற்புதமான விஷயங்கள் என்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும். எதற்கும் யாரிடமும் அடிபணிந்து நிற்க வேண்டிய கட்டாயம் உனக்கில்லை. எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ பதற வேண்டிய அவசியம் உனக்கில்லை. இனி உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கென்று நான் எழுதி வைத்த பல நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கி இருக்கிறது. என் பிள்ளையை, உனக்கு நல்லது நினைத்த கருப்பன் இவர்களை அழிக்க முடிவெடுத்ததற்கு காரணம் உண்டு. ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும். தீமையை இழந்தால்தான் நன்மையை பெற முடியும். எதிர்மறையான எண்ணம் கொண்டவர்களை நான் பலி கொடுத்தால்தான் நேர்மறையான எண்ணங்கள் உனக்குள் வரத் தொடங்கும். அப்படியானால் நான் செய்வதில் எந்த தவறும் இல்லை அல்லவா? நான் என் பிள்ளைக்காகவே வாழ்கின்றேன். இந்த கருப்பன் என் குழந்தைகளின் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் பார்த்து பார்த்து செய்கின்றேன். உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி வருகின்ற பொழுது இதிலிருந்து நீ பெறக்கூடிய ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் நீ என்னவென்று நிச்சயமாக உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும். அப்பன் உனக்கான எல்லா மாற்றங்களையும் நான் எப்பொழுதும் தெளிவுபடுத்தும் காலம். உனக்கான எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாக நிறைவுபடுத்த வேண்டிய காலம். நம்பிக்கை கொண்டு நல்லதை நடத்தும் இந்த நேரம். இனி இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக பேரதிசயப்படுத்தட்டும். இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கட்டும். என் தங்கமே, செய்த தீமைக்கு அதற்கான பலனை அனுபவிக்க வேண்டிய நேரம் அவர்களுக்கு வந்துவிட்டது. நாம் யாருக்கு கஷ்டங்களை கொடுத்தோமோ, யாருக்கு காயங்களை கொடுத்தோமோ,
அந்த இடத்தில் நின்று எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. இனி உன்னுடைய இந்த சூழ்நிலைகள் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரி செய்து கொடுக்க வேண்டிய நேரம், எல்லா சூழ்நிலைகளையும் உனக்கென்று நடத்தி தர வேண்டிய நேரம். இனி அத்தனையிலும் நீ விரும்பியதை விரும்பியபடியே நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நீ ஆசைப்பட்டதை ஆசைப்பட்டபடி நீ எப்பொழுதும் உணர்ந்திடத்தான் வேண்டும். முன்னிற்கும் காலம், முன்னால் நின்று எதையும் தரும் காலம். இனி இந்த நேரம் உனக்கு கருப்பனிருந்து ஒவ்வொன்றையும் நடத்தி தர வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது. இன்றோடு உன் பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு தீர வேண்டிய நேரமும் இருக்கின்றது. இனிமேல் என் பிள்ளை இந்த சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் கடந்து நீ நிச்சயமாக நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விடத்தான் போகிறாய். உனக்கு பலவிதமான நன்மைகள் இந்த வாழ்க்கை நடத்த தயாராக இருக்கின்றது. என் குழந்தையே, இதுவெல்லாமும் நடக்க வேண்டும் என்றால் இவர்களின் அழிவு என் கைகளால் நடக்க வேண்டும் என்பது உறுதியாகிவிட்டது. என் பிள்ளையே, இப்படி உன்னோடு இருந்து உனக்கு துரோகத்தை செய்கின்ற மனிதர்களை எல்லாம் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நீ அடையாளம் காண தொடங்கிவிட்டாய். உன்னோடு இருக்கின்ற இந்த மனிதர்களை எல்லாம் யாரென்று பார்த்திட நீ தயாராகிவிட்டாய். இனி உனக்கானது எல்லாமும் சரியாகவே நடக்கட்டும். உனக்கான மகிழ்ச்சியான விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு சரியாகவே கிடைக்கட்டும். எந்த இடத்திலும் எதையும் யோசித்து நீ வருந்துவதை விட்டுவிட்டு உனக்கென இந்த கருப்பன் தருகின்ற அத்தனையிலும் மிகச்சரியான வெற்றி என்ற ஒன்று உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை மாற்றங்கள் உனக்குள் வந்திருக்கிறது என்றால் அத்தனைக்கும் காரணங்கள் இல்லாமல் இருக்காதல்லவா? எந்த இடத்திலும் அடுத்தவர்களினுடைய வாழ்க்கையை பதம் பார்க்க நினைக்கின்றவர்கள், எந்த இடத்திலும் அடுத்தவர்களின் வாழ்க்கையை அவர்கள் கண்ணீர் சிந்தினால் நமக்கென்ன என்று சொல்லி அந்த கண்ணீரில் தன் ஆனந்தத்தை தேடுகின்ற இவர் உன் அருகில் இனியும் இருக்க நான் அனுமதிக்க மாட்டேன். இது போன்ற எண்ணம் கொண்டவர்கள் அவர்களின் எண்ணங்களினாலேயே அழிந்து போவார்கள் என்பதுதான் உண்மை. அடுத்தவர்களை அழிக்கவும் அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்கவும் இவர்கள் போடுகின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று எடுத்திருந்தால் இன்று அவர்கள் வாழ்க்கை எங்கோ சென்றிருக்கும். மிக உயர்ந்த நிலையை அடைந்திருப்பார்கள். ஆனால் அதை செய்வதை விடுத்து இது போன்ற விஷயங்களோடு இவர்கள் செய்ய நினைக்கின்ற ஒவ்வொன்றும் இனி நிச்சயமாக உனக்கு மிகச்சரியான உண்மைகளை எடுத்துச் சொல்ல வேண்டும். அடுத்தவர்களுக்கு தீமைகளை நடத்தவே எந்நாளும் இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர்களின் எண்ணங்கள் தெளிவில்லை என்றுதானே அர்த்தம். இவர்களின் எண்ணங்கள் தூய்மை இல்லை என்றுதானே அர்த்தம். இவர்கள் எதை செய்ய நினைத்தாலும் அதுவாக அந்த வாழ்க்கை மாறுவதை நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதானே அர்த்தம். இனி நடக்கக்கூடியது ஒவ்வொன்றும் நல்லதாக நடக்கட்டும். இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாக கொடுக்கட்டும். கருப்பன் இருந்து சொன்னது உனக்கு புரிந்ததல்லவா? அவர்கள் செய்த பாவத்தினால் அவர்கள் அழியப் போகிறார்கள். என் குழந்தையே, அதனால் தடுத்து நிறுத்தவோ இதை வேண்டாம் என்று சொல்லவோ யாருக்கும் அதிகாரம் கிடையாது. பாவத்தின் பலன்கள் அதிகரிக்கும் பொழுது நிச்சயமாக இது போன்ற பிரச்சனைகளும் இது போன்ற தண்டனைகளும் இங்கு கிடைத்துதான் தீரும் என்பதனை மறக்கக்கூடாது. எண்ணங்கள் தெளிவில்லை என்றால் இங்கு வாழ அவர்களுக்கு தகுதி இல்லை என்றுதானே அர்த்தம். அடுத்தவர்களை கெடுக்க நினைக்கிறார்கள் என்றால் இவர்கள் கெட்டுத்தான் போவார்கள் என்றுதானே அர்த்தம். அதனால் இவர்களை வழியனுப்பி வைக்க நீ தயாராக இரு. எந்த நொடியிலுமே இவர்களை இழுத்து பிடித்து நிறுத்த வைக்காது. நாளை அது உனக்குத்தான் மிகப்பெரிய வேதனையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நாளை உனக்குத்தான் இது மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் அத்தனைக்கும் கருப்பனே துணை என்று நீ உரிந்து கொண்டு அதை நீ தெளிவாக தெரிந்து கொண்டு கருப்பனை எப்பொழுதும் மனதார நினைத்துக்கொள். தைரியம் தானாகவே பிறக்கும். எப்பொழுதும் உனக்குள் நல்ல எண்ணங்கள் பிறக்கும். மற்றவர்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய எண்ணம் ஒருபோதும் உனக்கு வராது. அடுத்தவர் வாழ்க்கையில் தீங்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு ஒருபோதும் இருக்காது.
எந்நாளும் கருப்பன் இருக்கிறேன், கலங்காதீர். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.